வாழ்க வளமுடன். ஜெய் வாசவி. நற்பவி நற்பவி. குருவருள் ஆன்மீக மைய சகோதர சகோதரிகளுக்கும் 30 முக்கோடி தேவர்களுக்கும் ததாஸ்து தேவதைகளுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதாதிவின் பொற்பாத கமலங்களுக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் ராம் அஹஸ்தீஸ்வராய நமஹ. காண்போமா தேரோட்டம். தேரோட்டம் எதுக்கு நடக்குது பார்க்கலாம். இன்னைக்கு சாபக்கிருத்து வருஷம், அதாவது புஷ்ய மாசம், தை மாசம் 22ஆம் தேதி, சிவனுக்கு மிகவும் உகந்த திங்கட்கிழமை, தசமி திதி. இந்நேரம் இப்ப ஏகாதசி வந்துருச்சு. கேட்டை நட்சத்திரம், சித்த யோகம், இப்போ அமிர்த யோகமும் வந்துருச்சு. வேதாரண்யம் ஸ்ரீ சிவபெருமானுக்கு விழா தொடக்கம். திரு மெய்யம் ஸ்ரீ ஆண்டாள் பிரியாவிடை உற்சவம். எண்ணெய் காப்பு உற்சவாரம்பம். சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதியம்மன் புஷ்ப பாவாடை தரிசனம். இவ்வளவு அம்சங்களும் பொருந்தி இன்னைக்கு நாம காண்போமா தேரோட்டம். இந்த மாசம், அதாவது இந்த வருஷம் எப்பயுமே தை மாதம் தான் பீஷ்ம அஷ்டமி, ரத சப்தமி ரெண்டும் வருங்க. 2007ஆம் வருஷம் மாசி மாதம் 1ஆம் தேதி ரத சப்தமி வந்தது. அதே மாதிரி இப்ப மறுபடியும் மத்தியில எப்ப வந்ததோ இந்த வருஷமும் 2023ஆம் வருஷம் 16 வருஷம் கழிச்சு மாசி மாசம் 4ஆம் தேதி பிப்ரவரி 16 பீஷ்ம அஷ்டமி ரத சப்தமி ரெண்டும் வருது. நம்ம இந்த பண்டிகை எல்லாம் செய்யறோமே, எதுக்காக செய்யறோம்? எல்லாமே விஞ்ஞான பூர்வமானதுங்க. நம்முடைய முன்னோர்கள் பூமியில இருந்த இடத்துல இருந்தே அணுவுக்கு அணுவா சுருக்கி கனமில்லாத லேசான உடம்பா மாத்தி வானுக்கு பறந்து சென்று நட்சத்திரங்கள் அதோட கதிகளை பார்த்து எத்தனையோ மகான்கள், எத்தனையோ மகரிஷிகள், சித்தர்கள், இதோ இப்ப நம்ம பேசுறத கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஆராய்ந்து கண்டுபிடித்து பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தை நமக்கு கொடுத்திருக்காங்க. வருடம் ஒரு பஞ்சாங்கம் வரும். இந்த சூரியனை ஒரு தரம் முழுசா சுத்தி வர்றதுக்கு சனி கிரகத்துக்கு 30 வருஷம் ஆகுமா. அதனால்தான் 30 வருடம் வாழ்ந்தவரும் இல்லை, 30 வருடம் தாழ்ந்தவரும் இல்லை. சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர்? சனிக்கு ரொம்ப பிடிச்சது எது தெரியுமா? உண்மை. எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் இதையும் நான் அனுபவித்து தீர்க்கிறேன் அப்படிங்கிற நேர்மை. நான் ஜனன மரண சக்கரத்துல சிக்க கூடாது, அதனால நான் அனுபவித்து தீர்த்துறேன். என்னை நீ எவ்வளவு பட்ட தீட்டணுமா தீட்டு, அப்பதான் இந்த வைரக்கல் ஜொலிக்கும். அந்த நேர்மை அவருக்கு பிடிக்கும். பொய் சொன்னா கையில இருக்கிற வில்லம்ப விடுவார். நேர்மையா பணிந்தால் புறாவையே பரிசா கொடுப்பார். இது சனி தெய்வத்தின் ஆற்றலும் அருளும் அன்பும். அதனாலதான் சனி ஈஸ்வரன். இந்த குரு பகவான் இருக்காரே, குரு பார்க்க கோடி நன்மை. 12 வருஷம் எடுத்துக்குவாராம் இந்த வியாழன் கிரகம் ஒரு தரம் பூமியை சுத்தி வர. அறுபது வருஷத்துக்கு ஒரு தரம் குறிப்பிட்ட ஒரே நிலைக்கு வருகின்றன இந்த நவ கிரகங்களும். அதாவது சுத்து பாதையில சுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த பூமி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனையும் சுத்துது இல்லையா? இவங்களை சுத்தி ஆகாயத்துல மிதக்கிற அந்த நவ கிரகங்களும் 60 வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரே நிலைப்பாட்டுக்கு வரும். இதத்தான் நம்ம பிரபவா, விபவா, சுக்லா, பிரமாதூத்தான் 60 வருஷங்களை சொல்லியிருக்கோம். இந்த நமக்கு நாம சொன்னா நம்ம எப்பயுமே எடுத்துக்க மாட்டோம்ல. நம்ம பெரியவங்க பெத்தவங்க சொன்ன ஓலைச்சுவடிய நம்மளால கண்டுபிடிக்கவும் முடியாது, கண்டுபிடிச்சா படிக்கவும் தெரியாது. அந்த தேவநாகரி, அந்த பிராமி, இந்த எழுத்துக்களை கல்வெட்டுல இருந்தாலும் தெரியாது. அயர்லாந்துல இருந்து மிஷினரியா வந்து இந்து மதத்தால் ஈர்க்கப்பட்டு இந்து மதத்தை தழுவிய சகோதரி நிவேதிதாவாக மாறிய
மார்கரெட் எலிசபெத் நோபல் சொல்லியிருக்காங்க. இந்துக்களின் கால கணக்கீட்டு முறை, அதையொட்டி அவர்கள் கொண்டாடும் விழாக்கள், அந்த விழாக்களில் வழிபடும் நடைமுறைகள், இவற்றை எல்லாம் பார்த்தால் இவர்கள் இயற்கையோடு ஒட்டி வாழும் இந்த வாழ்க்கையே சிறந்த வாழ்க்கை. இந்த இயற்கையோடு நாம ஒட்டி வாழறோம். நம்ம பெத்தவங்க பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க, உனக்கு எதெல்லாம் நன்மை தருதோ அதெல்லாம் தெய்வம். தெய்வம் எங்கே இல்லைங்க, நம்ம மனசுக்குள்ள இருக்காங்க. உள்கடை 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 ஆன்மாவா இருக்க. இன்னைக்கு நாம தேரோட்டம் பார்க்கிறோம். சென்னை பாரிமுனை காளிகாம்பாள் கோவில் தேர் உலகத்துல எங்கேயுமே இருக்காத வெண்கல கிண்ணி தேர். அங்க வெள்ளி தேர் இருக்கான், பூந்தேர் இருக்குதான், இந்த கிண்ணி தேர் இருக்குதான். வைகாசி மாசம் பிரம்மோற்சவத்தப்போ இந்த தேர்கள் உலா நடக்குமா? யாருக்காவது வாய்ப்பு கிடைச்சா புண்ணியம் பண்ணவங்க போய் பார்த்துட்டு வாங்க. அந்த வைகாசி பிரம்மோற்சவத்துக்கு அப்போ தேர், கிண்ணி தேர் ஊரெல்லாம் சுத்திட்டு எல்லாருக்கும் காளிகாம்பாள் தரிசன பாக்கியம் கொடுத்துட்டு நிலையில வந்து நிக்குமா. இது அடியேன்னு ஒரு தடவை சொல்லியிருக்கேன், யார் கேட்டிருக்கீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. இதை சொல்லியும் போது உடம்பு மனசு சிலுத்துடும். வேற எங்கேயுமே கிண்ணி தேர் கிடையாது. கிண்ணி தேர்னா வெண்கல், வெள்ளியை விட உயர்வுங்க. நம்ம சுவாமி வீட்டுல வெள்ளி விளக்கு, வெள்ளி பாத்திர முத்ரணி, தட்டு, சொம்பு இப்படி வச்சு உபயோகம் பண்றோம். அந்த காலத்துல தங்கத்துல பண்ணாங்க. ஆனா இந்த தங்கத்தையும் வெள்ளியை விட உயர்வு வெண்கலம். சிலை செய்யும் பொழுது இந்த வெண்கலம் மிகுதியாக சேர்க்கப்படுகிறது. அந்த வெண்கல கிண்ணி தேர் அப்படியே கப்பு கப்பா மாட்டி இருப்பாங்களாம். உற்சவம் முடிஞ்சதும் கலட்டி வச்சிருவாங்களாம். சாமி பொருளுக்கே பத்திரம் வேணும். அந்த வெண்கல கிண்ணி தேர் எத்தனை நாள் சுத்தனமோ சுத்திட்டு அம்பிகையோட கோவில் வாசல் அதை நிறுத்தி வச்சிருப்பாங்களாம். அப்போ அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் ராத்திரி அங்க வந்து படுப்பாங்களாம். காற்றுல அந்த வெண்கல கிண்ணமானது அலை அலையா அப்படி காத்து போய் அது மேல பட்டு பட்டு அந்த கிண்ணங்களை அசைக்கும் பொழுது ஒவ்வொரு கிண்ணமும் ஓம் ஓம் ஓம்னு சொல்லுமாங்க. அந்த பாக்கியத்தை கேட்கணும். இந்த பிறவியில பிரணவ மந்திரத்தை காளிகாம்பாள் தேர் வழியா கேட்கணும் அப்படின்னு அக்கம் பக்கம் குடியிருக்கிறவங்க எல்லாம் அந்த கோவில் வாசல்ல போய் படுத்துக்குவாங்களாம். அந்த காளியை நம்முடைய முண்டாசு கவிஞன் பாரதியார் ரொம்பவும் விரும்பியிருக்கார். யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் தீதிரைந்தாய், தீது நன்மையெல்லாம் காளி தெய்வலீலையன்றும், பூதமைந்து மானாய் காளி பொறிகளைந்து மானாய், பாதமாகி நின்றாய் காளி பொறியை விஞ்சி நின்றாய், இன்பமாகி விட்டாய் காளி என்னுள்ளே புகுந்தாய், பின்பு நின்னை அல்லால் காளி பிரிது நாணம் உண்டோ, அன்பளித்து விட்டாய் காளி ஆண்மை தந்து விட்டாய், துன்பம் நீக்கி விட்டாய் காளி தொல்லை போக்கி விட்டாய், யாதுமாகி நின்றாய் காளி ஏதும் நின்றாய், தீது நன்மை எல்லாம் நின்றன் செயல்கள் அன்றில்லை, போதும் இங்கு மாந்தர் வாழும் பொய்மை வாழ்க்கையெல்லாம், ஆதி சக்தி தானே என் மேல் அருள் புரிந்து காப்பாய், எந்த நாளும் நின்மேல் தாயே இசைகள் பாடி வாழ்வேன், தந்தனை பயந்தாய் தாயே கருணை வெள்ளமானாய், மந்த மாருதத்தில் வானில் மலையின் உச்சி மீதில், சிந்தை எங்கு செல்லும் அங்குன் செம்மை தோன்றுமன்றி, கர்மயோகமன்றி உலகில் காக்கும் என்னும் வேதம், தர்ம நீதி சிறிதும் இங்கே தவறல் என்பதின்றி, மர்மமான பொருளாம் நின்றன் மலரடி கண்ணெஞ்சம், செம்மையுற்று நாளும்
சேர்ந்தே தேசு கூட வேண்டும் என்றனுள்ள வெளியில் ஞான திரவி ஏற வேண்டும். கொன்ற மொத்த தோளும் நேரு கோள மொத்த வடிவும் நன்றை நாடு மனமும் நீ எந்த நாளும் ஈதல் வேண்டும். ஒன்றை விட்டு மற்றோம் உழலும் நெஞ்சம் வேண்ட வேண்டாம். வானகத்தின் ஒளியை கண்டே மன மகிழ்ச்சி பொங்கி யான் எதற்கு மஞ்சினாகி எந்த நாளும் வாழ்வேன். ஞான மொத்ததம்மா உவமை நான் உரை கொடாதாம். வானகத்தின் ஒளியின் அழகை வாழ்த்து மாறியாதும். ஞாயிறென்ற கோலம் தருமோர் நல்ல பேரொழிக்கு ஜெயமீதோர் உவமை எவரில் தேடியோதவல்லார். வாயி நிற்கும் அம்மா அழகாம் மதியின் இன்ப ஒளியை நேயமோடு உரைத்தால் அங்கே நெஞ்சிலக்க வேண்டும். காலி மீது நெஞ்சம் என்றும் கலந்து நிற்க வேண்டும். வேலையொத்த விரலும் பாரில் வெந்தரேத்து புகழும். யாழியொத்த வழியும் என்றும் இன்பம் நிற்கும் மனமோ வாழி ஈட வேண்டும் மண்ணாய் வாழ்க நின்ற நருளி. காளி மேல எவ்வளவு அழகா அவர் பாடியிருக்காரு, எவ்வளவு தெளிவா பாடியிருக்கார். இருக்கிறதுல இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எவ்வளவு தெளிவா அந்த நெஞ்ச துணிவா அவர் பாடியிருக்கார். தேரோட்டம் நாம திருவாரூர் ஆழித்தேர் சொல்வாங்க. இந்த திருவாரூர்ல ஆழித்தேர் ரொம்ப பிரசித்திங்க. ஆழி அப்படின்னா உலகம், ஒரு உலகமே அதுக்குள்ள இருக்குமா. அப்படி ஒரு திருவாரூர் தியாகேசர் கோவில் அப்படி இருக்கும். அப்புறம் பழனி முருகன் கோவில் நாம எல்லாம் பார்த்திருக்கோம். எடப்பாடியில பிரசன்ன நஞ்சுண்டேஸ்வரர் கோவில், அவிநாசியில நஞ்சுண்டேஸ்வரர் கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில், திண்டல் முருகன் கோவில். இது மாதிரி தேரோட்டம்ங்கிறது பல மதங்களில் பல தெய்வங்களின் சிலை சின்னங்கள் இதற்காக உருவாக்கப்பட்ட தேரிலே வைத்து எல்லாரும் சேர்ந்து இழுத்து வருவோம். இந்தியா, நேபாளம், இலங்கை எல்லா இடத்திலையும் இந்த கோயில்களில் இடம்பெறும் ஆண்டு திருவிழாக்களில் மிக மிக முக்கியமான திருவிழா இது. பூரி தேரோட்ட நிகழ்வை நாம நினைவு கூறணும். பூரியில தேரோட்டம் ரொம்ப 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 விசேஷங்க. மதுபானி உற்சவம் அப்படிங்கிற அந்த உற்சவம் முடிகிற வரைக்கும் பூரி தேர் அந்த பூரிய சுத்தி சுத்தி வரும். அந்த நாட்டை ஆளுகின்ற மன்னன் தங்க துடைப்பம் கொண்டு தேராடும் வழியாய் தன்னுடைய திருக்கரத்தால் சுத்தம் செய்வான். அந்த பூரி தேருக்குள்ள யார் இருக்காங்க? கிருஷ்ணர், பலராமன், சுபத்ரா. பலராமனும் சுபத்ரையும் ரோஹிணிக்கும் வாசுதேவனுக்கும் பிறந்தவர்கள். கிருஷ்ணன் வசுதேவனுக்கும் தேவகிக்கும் பிறந்தவர்கள். வருடம் ஒரு முறை அந்த தேரின் விக்கிரகங்கள் மாற்றப்படுது. ஏன்னா அவை மரத்தால் ஆனவை. முக்தி தரும் மோட்சபுரிகள்ல பூரியும் ஒண்ணு. அந்த ஊர் ராஜாவுக்கு பூரி ஜெகநாதருக்கு ஒரு விக்கிரகம் செய்யணும், பலராமனுக்கும் சுபத்ரைக்கும் செய்யணும் ரொம்ப எண்ணம். யார் யாரையோ கூப்பிடுறாங்க, யாராலையும் முழுமையான ஒரு விக்கிரகத்தை தர முடியல. ஒரு பெரியவர் வர்றாரு, நான் வந்து செஞ்சு தரேன், 48 நாள் நான் தனியா இருக்கணும், உள்ள வந்து பார்க்க கூடாது. சரி, ஒரு அறையும் அது அவர் கேட்ட பொருளும் கொடுத்தாச்சு. ஆனா உள்ள இருந்து ஒரு சத்தமும் இல்ல. 48 நாள் சொன்னாரு, 3 விக்கிரகம் பண்ணணும். 24 நாள் ஆச்சு, ஒரு 2 விக்கிரகமா ஒரு விக்கிரகமா பண்ணிருக்க மாட்டார். ராஜாவோட துடிப்பு. அந்த கதவின் சாவித்வாரத்தின் வழியாக பார்க்க உள்ளே விக்கிரகங்களை சதுக்கி கொண்டிருந்த பெரியவர் திரும்பி பார்த்து, நான் இப்படியே விட்டுட்டு போயிருவேன்,
இந்த பாதி முற்று பெற்ற விக்கிரகங்களை தான் நீ தேரிலே வைக்கணும்னு சொல்லிட்டு போயாச்சு. அந்த தியானம் ஆயிட்டார். அதனாலதான் புரி ஜெகநாதர் விக்கிரகங்கள் ஒரு உருவமற்ற 2 பெரிய பெரிய கண்கள், கிரீட்டம், பெண் அப்படின்னு தெரிய சுபத்ரா தேவிய மத்தியில வச்சு ஒரு பக்கம் கிருஷ்ணரையும் ஒரு பக்கம் பலராமனையும் வச்சு இது கிருஷ்ணர், இவர் பலராமர், இவர் சுபத்ரை அப்படின்னு காமிச்சிடுறாங்க. மன்னன் தப்பு பண்ணிட்டேமேன்னு வருந்தரம். 1 வருஷமோ 3 வருஷமோ குறிப்பிட்ட காலம் கடந்து அத புனிதமான அந்த தேர்க்குள்ள வச்ச விக்கிரகங்களை கொண்டு போய் யாரும் அறியாத இடத்திலே விசர்ஜனம் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த ஆண்டு கிருஷ்ணன் பார்த்து அந்த தெய்வங்களை செதுக்கக்கூடிய மரம் எதுன்னு தேர்ந்தெடுத்து அந்த மரத்தை கொண்டு வந்து செதுக்குவாங்க. தேருக்கு ரொம்ப நாளாவே ரொம்ப இடத்துல வழிபாடுகள் இருக்கு. ஏன் தேரோட்டம்? ஊர் கூடி தேரோட்டம் இல்ல, ஏன் தேரோட்டம்? இப்ப நிறைய வண்டி வாகனங்கள் வந்திருக்கு. அப்பெல்லாம் மாட்டு வண்டிதான். மாட்டு வண்டி பயணங்கிறது பூமியில மேடு பள்ளங்களை கொஞ்சம் சரிசமம் பண்ணிக்கிட்டே போகுங்க. இப்ப எல்லாம் புல்டோசர் வந்துருச்சு, என்னென்னமோ வந்துருச்சு, சரித்தளம் பண்ணிடுது, பூமியை சரித்தளம் பண்ணிடுது. அப்ப இந்த தேரோடும் பொழுது அதுக்காகவாவது இந்த பூமியை செப்பனிட வேணும் அந்தந்த ஊர்க்காரங்களுக்கு தோணுமா? தேர் வரணும்னா கல்லு முள்ளு இருக்கக்கூடாது, பாதையில பெரிய பெரிய பள்ளம் இருக்கக்கூடாது, நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு அதுக்காகவே பண்ணுவாங்க. அதுவும் இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற மிகப்பெரிய அதிசயங்களுக்குள் ஒரு அதிசயமாக நாம இந்த சுத்தர பூமியில சுத்தாம வீடு கட்டி உட்கார்ந்து இருக்கிறது தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த பூமி ஆதிசேஷன் சிரசு மேல இருக்குன்னு சொல்றோம். நமக்கு கீழே பாதாள உலகத்துல பூமி மாதா நம்மை சுமந்து நிற்பதாக ஒரு ஐதீகம். ரொம்ப ஜனம் அதிகமாயிடுச்சுன்னா இறைவனிடம் முறையிட்டு கொஞ்சம் ஜனத்தொகையை குறைக்கத்தான் போர் செய்வாங்க. அப்படி அவங்க ரொம்ப கை சூழ்ந்து போகும் பொழுது இடது தோல்ல இருந்து வலது தோளுக்கும், வலது தோல்ல இருந்து இடது தோளுக்கும் பெரிய பெரிய தட்டுக்களை மாற்றுவாள் உமாதேவி. தட்டுக்களை மாற்றுவாள். தட்டுக்கள்னா இந்த பூமிக்கு கீழே இருக்கிற பாதாளம் அப்படியே சமதளமாவோ பள்ளமாவோ இருக்காதுங்க. பெரிய பெரிய தட்டுக்கள், சில பல கிலோமீட்டர்கள் கொண்ட தட்டுக்கள். அந்த தட்டுக்கள் இடம் மாறும். அப்படி இடம் மாறும் தட்டுக்களை நம்முடைய தேரோட்டம் செய்யும் பொழுது அந்த சுவாமி பூமாதேவி ஆசீர்வாதம் பண்ணுவாராம். பூமாதேவி நீ வருந்தாதே, உன் தோள்கள் நோகாம நான் காப்பாத்துறேன் அப்படின்னு தன்னுடைய தேர் சக்கரங்களினால் மெல்ல மயில் பீலியால் தடவுவது மாதிரி தடவி கொடுப்பாரு. அப்புறம் எல்லோருமா கோயிலுக்கு போக முடியாது, வயசானவங்க கை குழந்தை இருக்கிறவங்க போக முடியாது. அதனால கோவில் கர்ப்ப கிரகத்துல கருங்கல் விக்கிரகம், அதுல அஷ்ட தாதுக்கள் இருக்கும். தேர்ல வைக்கக்கூடியது பஞ்சலோக விக்கிரகம். இதுவும் நாம என்ன கேட்கிறோமோ அதை அப்படியே நமக்கு ரிப்ளை பண்ணும். அதுக்குத்தான் நல்ல கோரிக்கை வைக்கணும் அப்படிங்கிறது. இப்ப வயசானவங்க பார்க்கணும், கை குழந்தை இருக்கிறவங்க பார்க்கணும். ஆனா கர்ப்பிணிகள் தேரோட்டம் பார்க்க கூடாது. ஏன்? தேரானது கடகட கடகடகடன் உருண்டு வரும் பொழுது கர்ப்பத்துல இருக்கிற குழந்தை பயப்படுமா? கர்ப்ப ஸ்திரீகள் தேங்காய் உடைக்க கூடாது, தேரோட்டம் பார்க்க கூடாதுன்னு நிறைய சாஸ்திரங்களை நம்ம பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அதை நாம ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு கோயிலையும் 10 நாள்ல இருந்து 25 நாள் வரைக்கும் கூட தொடர்ச்சியா இடம்பெறும். நம்ம நாட்டுல மட்டும் இல்லைங்க, வங்கதேசத்துல தம்ராய் ரத யாத்திரை, மகேஷ் ரத யாத்திரை, இந்தியாவுக்கு வெளியே சிங்கப்பூர், எல்லா இடத்துலயும் மாரியம்மனுக்கு சிவனுக்கு நிறைய சிவன் கோவில்ல, எல்லா சிவன் கோவில்லையும் சிங்கப்பூர்லயும் மலேசியா எல்லா இடத்துலயும் தேரோட்டங்கள் நடைபெறும். எல்லா ஊர்லயும் 10 நாள் 25 நாள் வரைக்கும் விழாக்கள் நடைபெறும். எல்லா விழாவும் முடிச்சுட்டு இறுதியா தீர்த்த திருவிழாவுக்கு முதல் நாள் தேரோட்ட திருவிழா நடைபெறும். 1, 3 அல்லது 5 தேர். நம்ம திருவண்ணாமலையில 5 தேர் ஓடுங்க, நாமளும் பார்த்திருப்போம்.
அந்த பிச்சாடனர் தேர் ஆடுற ஆட்டத்தை பார்த்தா பயமா இருக்கும். ஆனா பத்திரமா அவர் அதுக்குள்ளார்தான் இருப்பாரு. அப்படி தாண்டவம் ஆடுவாரு தாண்டவபுரீஸ்வரர். சங்க காலத்திலேயே தேரோட்டம் இருந்திருக்கு. சிலப்பதிகாரம், மணிமேகலை எல்லா காப்பியங்களும் சொல்லுது. கொடியேற்றம் முதல் தீர்த்த திருவிழா வரை கோவில்களில் ஆண்டுக்கு ஒரு முறை நிகழும் திருவிழாக்களின் தத்துவங்கள் சைவ நூல்களில் வெகு சிறப்பாக காணப்படுகின்றன. படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல், இந்த இறைவனின் ஐந்தொழில்களை குறிக்கின்றனவா. இது தேர் திருவிழா அழித்தல் தொழிலை குறிப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு தேரோட ஒவ்வொரு உறுப்புக்கும் அண்டத்திலும் உள்ள அத்தனையும் இந்த நம்ம ஆன்மாங்கிற இந்த உடம்பான பிண்டத்துல இருக்கு. இந்த பிண்டத்தில் இருப்பதன் விரிவாக்கம் அண்டத்துல நிரம்பி இருக்கு. தேரானது பல பேர் கூடி இழுக்கிறாங்க. நாம நடமாடும் தேர்ங்க. அங்க தேர் வடத்தை பிடித்து ஆயிரக்கணக்கானவர்கள் இழுக்கிறாங்க. நம்முடைய உடம்புல 72,000 நாடி நரம்புகள் செயல்பட்டு இந்த உடம்பாகிய தேரை ஓட வைக்குது. தேருக்கும் மனித உடம்புக்கும் அவ்வளவா வித்தியாசம் கிடையாது. ரெண்டும் ஒன்னேதான். தேரோட்டம் நடக்காத காலங்கள்ல தேரை நிறுத்தி வச்சிருப்பாங்க. அத தேர் முட்டி அல்லது தேர் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ஊர்லயுமே அந்த தேருக்கு முன்னாடி தகரக்கொட்டக்காய் போட்டு அதை பத்திரமா பாதுகாப்பாங்க. அதை சுத்தி வைக்கிற கடைகள் கூட அந்த தேருக்கும் அந்த கோவிலுக்கும் சம்பந்தப்பட்ட பழம், பூ, வெத்தலை, பாக்கு இப்படிதான் இருக்கும். அது ஒரு பாதுகாப்பு அந்த தேரை சுத்தி. தேர்கள்ல பல வகைகள் இருக்காம். சில தேர்கள் உச்சி முதல் சில்லுகள் வரை மரத்தினாலே செய்யப்பட்டு நிரந்தரமான அலங்காரத்தோடு இருக்கும். இவை சித்திர தேர். வேறு சில தேர்கள் நிலையிலே இருக்கும் பொழுது அலங்காரம் இல்லாமல் எளிய நிலையில் இருக்கும். தேரோட்டம் எப்ப துவங்குறமோ அந்த மாசத்துல தேரை தூய்மைப்படுத்தி செப்பனிட்டு வைப்பாங்க. கோவில்ல தேரோட்டத்துக்கு கொடி ஏத்துட்டா தினமும் அலங்காரம் வண்ண வண்ண மலர் தோரணம், உதிரி பூக்கள், அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட திரைச்சீலைகள், குஞ்சங்கள் கொண்டு தேர் அலங்காரம் செய்யப்படும். சுவாமியும் தேரிலே எழுந்தருவார். வாழை மரங்கள், அழகிய வண்ண கொடிகள், பல்வேறு சிற்பங்கள் எல்லாம் வச்சு தேர் செய்யப்படும். பீடத்துக்கு கீழே உள்ள பகுதி மட்டும் நிரந்தரமாக அமைக்கப்பட்ட தேர்கள் உள்ளன. சேலம் சுகவனேஸ்வரர் தேர், ராஜகணபதி தேர், பெருமாள் தேர், இது மூணுமே கீழே மட்டும் அந்த கட்டு தேர் வடிவமைப்புல இன்னைக்கும் இருக்குங்க. அதுக்கு மேல தூண்கள் சலாகைகளாகவோ மரத்தினாலோ செய்யப்பட்டு இருக்கும். இந்த கட்டு தேர் நமக்கு தேர் அப்படின்னா கீழே ஒரு பாகம், மேல ஒரு பாகம், மத்தியில 4 தூண்கள் அல்லது 6 தூண்கள் அல்லது 8 தூண்கள் அல்லது 10 தூண்கள் அல்லது 12 தூண்கள், ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்கு. கீழ்பகுதி பூலோகத்தை குறிக்குது. தூண்கள் இருக்கும் அந்த அந்தர பகுதி பூமிக்கும் ஆகாயத்துக்கும் இடைப்பட்ட அந்த பகுதியை குறிக்குது. வாயு லோகம் கூட வச்சுக்கணும். மேல் பகுதி ஆகாயத்தை தாண்டி நாம விண்ணுக்கு போகிற அந்த விமானமாய் கருதப்படுதுங்க. இந்த தேரோட்டத்துல இருக்கிற தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளை விட பெரியவங்களோ நம்மளை விட அறிவாளிகளோ யாருமே கிடையாது. ஆனா அத்தனையும் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி இல்லை. கீழே தேரோட்டத்துல சக்கரம் 2 இருக்கும். ஒரு வருஷத்துக்கு உத்தராயண புண்ணிய காலம் 6 மாசம், தட்சிணாயன புண்ணிய காலம் 6 மாசம். இதுல 6 ஆரங்கள், அதுல 6 ஆரங்கள், 12 மாசம். தேர் சங்கிலிகள் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 360 நாள். ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் நமக்கு இருக்காது. சூரிய உதயம் இன்னைக்கு 6 மணிக்கு விடிஞ்சது, சூரியன் வந்தார்னா நாளைக்கு 6:10 வருவார். அதனால அந்த தேர் சங்கிலிகள் அல்லது வடக்கயிறு. அந்த தேரோட கீழ்பகுதியில இருக்கிற அந்த பாகம், அது மேல கணபதிய நாம வீட்டுல வைக்கிற தேருக்கு சொல்றேன் நானு. சாணம் கொண்டு ஒரு பலகை அமைத்து அது மேல 2 சாண பிள்ளையார் வச்சு அது மேல அருகம்புல் குத்தி அந்த 2 பிள்ளையாருக்கும் சந்தனம், அட்சதை,
மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வைப்போம். 2 பக்கமும் வாழை மரங்கள் வரைவோம், தொம்பைகள் வரைவோம், அப்புறம் தோரணம், மாவிலை தோரணம் வரைவோம். 4 தூண்கள் வரைந்தால் அது ரிக், யஜுர், சாம, அதர்வணம் இந்த 4 வேதங்களை குறிக்கும். 6 தூண்கள் வரைந்தால் சாக்த, சௌர, கௌமார, வைணவ, சைவ, சைவ இந்த சைவ, வைஷ்ணவ, சாக்த, சௌர, கௌமார, சூரிய இந்த 6 மதங்கள் தான் நம்முடைய சாக்த மதங்கள். கௌமாரங் கானாதிபத்தியங்கிறது கணபதி கும்பிடுறது, கௌமாரங்கிறது முருகனை கும்பிடுறது, சாக்தம்ங்கிறது தேவி லலிதையை அல்லது காளியை கும்பிடுவது, சௌரம் சூரியனை கும்பிடுவது, சைவம் பெருமான் சிவபெருமான், வைணவம் எம்பெருமான் நாராயணன். அது மாதிரி கானாதிபத்தியம் கௌமாரம், சாக்தம் சௌரம், சைவம் வைணவம் இந்த 6ஐ குறிப்பது ஷண்மத தூண்கள். 8 தூண்கள் இருந்தால் அஷ்ட திக்குகள், 10 தூண்கள் இருந்தால் தசமகா வித்யா தேவிகள், 12 தூண்கள் இருந்தால் 12 மாசம் கொண்ட ஒரு வருடம். அந்த ஒவ்வொரு தூண்லையும் சித்திர வேலைப்பாடுகள் இருக்கும். கீழே தேரின் அடிபாகத்துல பூக்கள், செடிகள், மரங்கள், பறவைகள், விலங்குகள் ஒவ்வொரு படிநிலைக்கும் ஒவ்வொன்னு செதுக்கி இருப்பாங்க. கொஞ்சம் மேல போனா மனிதர்கள், சிறந்த மனிதர்கள், இந்த உலகத்துக்கு போராடின சிவாஜி, சத்ரபதி சிவாஜி இந்த மாதிரியான வீரர்கள், மருது பாண்டியர், வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலு நாச்சியார் இவங்கெல்லாம் இந்த பூமியில நாம இன்னைக்கு சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம் அப்படின்னா அவங்க உருவங்கள் இருக்கும். அந்த தளப்பகுதியில பிள்ளையார வச்சிருப்பாங்க. எந்த கோவில் தெய்வமோ அத அந்த பிள்ளையாருக்கு பின்னாடி வச்சிருப்பாங்க. தேரை பிரம்மா தான் இழுப்பார். அது எந்த ஊர் தேரா இருந்தாலும் பிரம்மா தான் இழுப்பார். அதுதான் ஆகம விதி. திருப்பதியில கூட பிரம்மோற்சவம் சொல்லும் பொழுது பிரம்மனே 4 வேதங்களின் தலைவனாய் இருக்கும் பிரம்மனே தேரோட்டி தலத்தில் அமர்ந்து தேரை இழுப்பதாக ஐதீகம். நம்முடைய உடம்பானது உயிரா, அந்த உயிர் பிரம்மா கொடுத்தது. அந்த உயிரை கொண்டுதான் இந்த உடல் அசையுது. அங்கே பிரம்மா, இங்கே பிரம்மம். இப்படி இந்த மாவிலைகள் என்ன செய்யுது? எதிர்மறை ஆற்றலை வெளித்தள்ளி நேர்மறை ஆற்றலை வீட்டுக்குள் கொண்டு வருது. இந்த வாழை மரம் என்ன சொல்லுது? பாத்தியா, நீ மனுஷ உடம்பு, இந்த தொம்ப காத்துல அடுத்து பாத்தியா, வண்ண வண்ணமா இந்த தொம்ப கட்டி வச்சிருக்காங்களே, அது மாதிரி உன் உடம்பு ஒரு தொம்ப. இத நீ தினம் தினம் சிங்காச்சிக்கிற, சீவி முடிச்சுக்கிற, என்ன பிரயோஜனம்? காற்றில் ஆடும் தொம்பை மாதிரி ஒரு நாள் உன் உயிர் காற்று பிரிந்தால் நீ போவாய்ன்னு அந்த தொம்ப சொல்லுது. வாழைமரம் என்ன சொல்லுது? என்னுடைய வேர், தண்டு, பட்டை, வாழைச்சாறு அமிர்தத்துக்கு நிகர். காய், பூ, பழம், இலை எல்லாமே உபயோகம். நான் மூலிகை அப்படின்னு சொல்றேன். மத்தியில் இருக்கிற பிள்ளையார் என்ன சொல்றார்? பிடிச்சு வச்சா பிள்ளையார் சொல்றேன் நான், பிடிச்சு வச்சா பிள்ளையார். அந்த பிள்ளையாருன்னு சொல்லி ஒரு சாணத்தை பிடிச்சு வச்சு பாருங்களேன், 6 மாசம் ஆனாலும் அதுல வண்டு விழாது, பூச்சி விழாது. அவருக்கு சாணத்திலேயே ஆசனம், சாணத்திலேயே பிள்ளையார் வச்சு அந்த அருகம்புள்ள நெத்தியில அந்த தலை மேல உச்சி சிரசுல குத்தும் பொழுது அந்த அருகம்புள்ளில் இருக்கும் மின்காந்த ஆற்றல் நம்முடைய உடம்புக்கு எப்படி முதுகுத்தண்டோ, ஒரு தொலைக்காட்சிக்கு எப்படி ஆண்டனாவோ அப்படி வான்வழி ஆற்றலை கிரகிக்கிறது. நெத்தியில வைக்கக்கூடிய சந்தனம் மரங்களின் பயன், அச்சதை அரிசியின் பலன், மஞ்சள் பூமிக்கு கீழே இருக்கிற மஞ்சள் கிழங்கு பயிர், குங்குமம் அந்த மஞ்சளோடு இணைந்த படிகாரத்தின் பலன். இப்படி ஒவ்வொரு பொருளுமே நமக்காக உபயோகமா இருக்கு. ஏன் மானிடா நீ ஆடிக்கிட்டே இருக்கியே, உன்னால என்ன பயன் அப்படின்னு அந்த தேர் ஓடும் பொழுது நமக்கு கேட்குமா? சரி, அந்த தேரின் மேல்பாகம் என்ன சொல்லுது? மேல் பாகத்துல எந்த மானிட தெய்வமும் மானிடர்கள் உருவமும் இருக்காதுங்க. எல்லாமே 14 அண்டங்களில் வாழும் யட்சர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், தேவர்கள், இயக்கர்கள் இந்த மாதிரி இருப்பாங்க. ராட்சசர்கள் சிறந்த ராவணேஸ்வரன் தேரின் கீழ் பகுதியில் இருப்பார். மகாபலி சக்கரவர்த்தி தேரின் கீழ் பகுதியில் இருப்பார். பிரகலாதனும் தேரின் கீழ் பகுதியில் இருப்பார். தேரின் மேல் பகுதியில் தச அவதாரங்கள்
தேவியின் 64 வடிவங்கள், சிவபெருமானின் 64 பேதா பேதங்கள், எல்லாத்துக்கும் மேல அந்த குவிமாடம் மாதிரி போகுது பாத்தீங்களா அந்த தேரு, குவிந்து மேல போறது விமானம். அது உச்சியில கொடி இருக்கும், உச்சியில ஒரு குடை இருக்கு. இந்த தேர்ல சுத்தியும் கொடி, அழகு பதாகை அப்படிம்பாங்க. அந்த பதாகைங்கிறது வெற்றியை குறிக்கும். இந்த பூமியில இந்த உடம்புல ஆன்மா இருக்கு, இது பயணப்படுது, பயணப்பட்டு ஒரு உயரிய நிலையை அடையுது. அடைந்த அந்த ஆன்மாவானது மெல்ல 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 மேல ஏறுதுங்க. அப்படி மேல ஏறின அந்த ஆன்மாவானது என்ன பண்ணுது? பயணிக்கு. கீழே இருக்கிற ராட்சச குணங்களை விட்டுட்டு மானிட தேகத்தை விட்டு பிள்ளையார பாக்குது, கும்பிடுது. அதுக்கப்புறம் சுத்தி பாக்குது ஆன்மா. இந்த அவசியம் மட்டும் தொம்பை மாதிரி இருக்கக்கூடாது, இந்த வாழை மரம் மாதிரி உபயோகமா இருக்கணும், இந்த மாவிலை மாதிரி எதிர்மறை எண்ணங்களை வெளித்தள்ளி நேர்மறை எண்ணங்களை கிரகிக்கணும் அப்படின்னு அந்த ஆன்மா அடுத்த நிலைக்கு பயணிக்குது. அப்படி பயணிக்கும் பொழுது அழகு பதாகை பார்க்குது. இந்த இடத்துல நாம நிலை தடுமாறாம இருக்கணுமா. பதாகை அப்படிங்கிறது வெற்றியின் சின்னம். நாம வெற்றி பெற்றுட்டோம்னு ஒரே ஒரு நிமிஷம் நின்னுட்டாலும் போதும், பூரா கலகம் வந்து மறுபடியும் வரணும். அதனால அந்த பதாகைக்கும் ஒரு வணக்கம் சொல்லிட்டு அடுத்தபடி 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 ஏறி, இந்த கொடை இருக்கு பாத்தீங்களா, அம்பிகை நமக்காக கொடுத்த கவச்சம். வா குழந்தை, என் பாதார விந்தங்களை பண்ணி. அபயம் வரதம். அபயம்னா இடக்கரம் கீழே பாதத்தை காட்டும், வலக்கரம் வரதம் கொடுக்கும். வா, நான் காவலா இருக்கேன். அங்கிருந்து ஆன்மாவின் பயணம் விண்ணை தாண்டி இந்த பூ உலகை விட்டு புவருலகம் சென்று அங்கே எத்தனை நாள் இருக்கணுமோ அங்கே இருந்துட்டு ஸ்வர்க்கம் போக வேண்டிய ஆன்மாவானது நரகத்துக்கு போய் எட்டி பார்த்துட்டு அங்க இருக்கிற ஜீவராசிகளுக்கு ஆசி கூறிட்டு ஸ்வர்க்கம் போகும். நரகம் போக வேண்டிய ஜீவராசியா இருந்தால் ஸ்வர்க்கத்துக்கு போயிட்டு இங்க போக முடியலேன்னு வருத்தப்பட்டுட்டு நரகத்துக்கு போகும். அதனால நமக்கு தேவை பணிவு. அந்த பணிவானது எப்படி நமக்கு கிடைக்கும்? இந்த தேரோட்டம் நாம பாக்குறோம் பாத்தீங்களா, அந்த தேரோட்டத்துக்கு மூலமாகவே நமக்கு எல்லாமே கிடைக்கும்னு பெரியவங்க சொல்றாங்க. ஒரு தேரானது, தேரு பாருக்குள்ள தேர். பார் அப்படின்னா பூமி. பூமியில மரத்தேர் மட்டுமா ஓடுது? இந்த மானிட தேரும் ஓடுது. இப்படி தேருக்கும் நம்முடைய வாழ்வுக்கும் நிறைய நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. நாம தேரை கண்டாலே மோட்சம். ஏன் சொன்னாங்க? சும்மா பார்த்தாலாம் மோட்சம் கிடைக்காது. இப்பதான் இந்த பவர்லூம் இதெல்லாம் வந்திருக்கு. அப்ப எல்லாம் தறியில தான் காஞ்சிபுரத்துல தறி நெய்வாங்க. யாராவது பொழைக்க தெரியாதவன் இருந்தா காஞ்சிக்கு போய் காலாட்டினா கஞ்சி கிடைக்கும் போடா அப்படிம்பாங்களாம் பெரியவங்க. காஞ்சிக்கு போய் சும்மா காலாட்டினா கஞ்சி கிடைக்குமா? அந்த தறியில உட்கார்ந்து தறிய நெய்தால், வேலை செய்தால் கூலி கிடைக்கும், கஞ்சி கிடைக்கும். அது மாதிரி தேரை பார்த்தா மட்டும் போதாது, தேர் சொல்லும் தத்துவங்களை உணரணும். இப்போ நமக்கு தேர் அப்படின்னா ஒவ்வொரு பாகமும் உபயோகம். இந்த உடம்புல இருக்கிற 72,000 நாடி நரம்புகள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், எலும்புகள், தசை கோளங்கள், ரத்தம், மாம்சம், நகங்கள், தலைமுடி, கண்கள் எல்லாமே எல்லாமே உபயோகமா இருக்கணும். நல்லத கேட்கணும், நல்லத பேசணும், நல்லத பகிரணும். அதுக்கும் ஒரு நேரம் வரணும். அதத்தான் சனி கொடுத்தால் தவிர்ப்பார் எவர் அப்படிம்பாங்க. இந்த காளிகாம்பாள் ஆலயம் வருஷ கணக்குல பழமையானதுங்க. சுமார் 3000 5000 ஆண்டு பழமையானது. ஸ்ரீ சக்கரம் இருக்கிறது. ஸ்ரீ சக்கரம் எந்த கோவில்ல இருந்தாலும் அங்க அபூர்வமான அதிர்வலைகளை அப்படியே நம்ம உடம்பானது உணரும். ஸ்ரீ சக்கரம் இருக்கிற கோவில், மேறு இருக்கிற கோவில், இதெல்லாம் நம்ம போகிறதுக்கே புண்ணியம் பண்ணிருக்கணும். அங்க போய் நல்லபடியாக நம்ம வேண்டுதல் எல்லாமே பலிக்கும். சுத்தி பிரகாரத்துல பிரச்சங்கிரா தேவிய கூட பார்த்த ஞாபகம் அடியனுக்கு இருக்கு. இப்ப இருக்கிற இந்த பாரிமுனை காளிகாம்பாள் ஆலயம் 1639 வருஷம் விஸ்வகர்மான ஆச்சாரியர். ஏன் அவங்க விஸ்வகர்மா? ஒரு
பொருளை தயாரிப்பவன் விஸ்வகர்மா. இந்த பூமியை தயாரித்தவன் விஸ்வகர்மா. சூரியனை வெப்பத்தை தாங்க முடியாமல் சந்தியா தேவி விஸ்வகர்மாவோட பொண்ணு சூரியனை விட்டு விலகி தவம் பண்ண போறாங்க. அப்பா சூரியனோட ஆற்றலை என்னால தாங்க முடியலன்னு தன்னுடைய நிழலான சாயா தேவியை மனைவியா வச்சுட்டு தவம் பண்ண போறாங்க. அப்ப அந்த சூரியனை பிடிச்சு விஸ்வகர்மா செதுக்கிறார். அதனாலதான் அவர் விஸ்வகர்மா. செதுக்கி அதிலிருந்து உதிர்ந்த பாகங்களை சிவனுக்கு ஒரு வில்லும் அம்பும், சிவ பெருமானுக்கு எப்படி ஒரு வில்லம்பு கொடுத்தாங்களோ மகாவிஷ்ணுக்கு ஒரு நாராயணாஸ்திரம், அப்புறம் ஒரு பெரிய தண்டம், அது சனி பகவான் கையில இருக்கு. அது மாதிரி நிறைய பொருட்களை செய்தார். அப்படி விஸ்வகர்மா அப்படின்னா செதுக்குதல். ஒரு சிலைய செய்ய ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்படுவானா. அவங்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டானா, நீ எப்படி சிலையை இவ்வளவு நேர்த்தியா செய்யற, ஒரு பொருளை பார்த்தா அதே மாதிரியே கொண்டு வரியே, அது எப்படி? அவன் சொன்னானா, என் கைக்கு கிடைக்கிற கல் முதல்ல நான் வெற்ற உளிக்கு தாங்குமான்னு பார்ப்பேன். அப்புறம் அந்த கல்லுக்குள்ளார இருக்கிற இந்த சிலையை வெளியே கொண்டு வருவேன். எப்படா கொண்டு வருவேன்? இந்த கல்லில் இருக்கும் வேண்டாத பகுதிகளை செதுக்குவேன். அது மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற ஆணவம், கண்மம், மாயை, அகம்பாவம், கோபம் இதெல்லாம் நாம விட்டுட்டா நாமெல்லாம் நல்ல நடமாடும் உயிருள்ள சிலையாய் திகழலாம். இந்த விஸ்வகர்மாங்கிறவங்க பொன்னாச்சாரி, மர ஆச்சாரி, இவங்க பூணூல் போட்டுக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஆச்சாரி அப்படிங்கிற ஒரு வர்க்கத்தை சேர்ந்தவங்க. தங்க நகை வெள்ளி நகையும் இவங்கதான் செதுக்குறாங்க. சிலை சிற்பம் செதுக்குறாங்க, மரங்களை கொண்டு செதுக்குறாங்க. இது மாதிரி அழகான பொருட்களை செதுக்குபவர்கள் ஆச்சாரியார்கள். இன்னைக்கும் சேரும் சிறப்புமா விஸ்வகர்மா குலத்தவர் தான் இது பராமரிப்பு பண்ணிட்டு வராங்க. சிதம்பரத்தை கும்பிட்டா முக்தி, திருவண்ணாமலைய நினைச்சா முக்தி, காளையார் கோவில்ல காலடி எடுத்து வச்சாலே முக்தி, திருவாரூர்ல பிறந்தா முக்தி. அது மாதிரி காரிமனை காளிகாம்பாள் தலத்திலே குங்கும பிரசாதம் பெற்றாலே வாழ்வில் உயர்வும் மோட்சமும் கிடைக்கும். காளிகாம்பாள் கோவில்ல கர்ப்ப கிரகத்துல எப்படி இருக்காங்க? மகாலட்சுமி சரஸ்வதியும் 2 கரங்களாக பெற்றிருப்பதாக புராணங்கள் கூறுது. காளிகாம்பாள் ஆலயத்தின் பரிவார தேவதை கடல் கன்னி. ஏன் அப்படி? முதல்ல காளிகாம்பாள் கோவில் கடற்கரையில தான் இருந்தது. அதுக்கப்புறமா அந்த கோவில் தெய்வத்தை அதோட சக்திய கொண்டு வந்து பாரிமுனையில பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதனால அந்த ஆலயத்தின் பரிவார தேவதை கடல் கன்னி. காளிகாம்பாள் ஆலயம் கிழக்கு நோக்கி உள்ளது, அம்பாள் மேற்கு நோக்கி இருக்காங்க. ஒரு கோவில் இருந்தா எப்படி பார்த்து இருக்குதோ அப்படித்தான் அவங்களும் இருப்பாங்க. இங்க மட்டும் மேற்கு பார்த்து இருக்காங்க. அன்னை காளிகாம்பாளிடம் பாரதியார் மாதிரி உரிமையோட பேசி மனச பறிகொடுத்தா நிச்சயம் பக்தர்களின் உள்ளத்தை பக்குவப்படுத்துவார். காஞ்சி விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், பன்றிமலை சுவாமிகள், காயத்ரி சுவாமிகள், தவத்திரு ராமதாசர், அப்படி பல மகான்கள், ஆன்மீக பெரியோர்கள் காளிகாம்பாளை வழிபட்டு பேறு பெற்றுள்ளார்கள். ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் 7 மணிக்கு அம்பாளுக்கு ஸ்ரீ காயத்ரி தேவிக்கு கூட்டு வழிபாடு பூஜை நடக்குது. இந்த தலத்துல வெள்ளிக்கிழமை தோறும் கன்னி பூஜை, கோ பூஜை, திருவிளக்கு பூஜை நடக்குது. இந்த காளிகாம்பாள் 12 அம்சங்களை கொண்டவளாம். இப்ப நாம எப்படி லலிதா தேவி உடம்புல தசமகா வித்யா தேவிகளும் இருக்காங்க. கையில இருந்த கரும்புல இருந்து மாதங்கி, முதுகுல இருந்து வாராகி, விரல்ல இருந்த மோதிரத்துல இருந்து சம்பத்கரி இப்படி வந்தாங்கன்னு சொல்றோமோ, இது மாதிரி காளிகாம்பாள் மொத்தம் 12 அம்சங்களை கொண்டவர். ஒரு அம்சம் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனோட அம்சம் இங்க வந்து கலக்குதான். 2 பிரகாரங்களை கொண்டது காளிகாம்பாள். உட்பிரகாரத்தில் அருணாச்சலேஸ்வரர், நவகிரகங்கள், வள்ளி, தெய்வயானை சமேத முருகர், ஸ்ரீ வீர பதா மங்கர், வீர பாகமங்கர், வீர பகாமங்கர் போட்டிருக்கு. அவரோட சீட சித்தையா ஸ்ரீ கமடேஸ்வரர், ஸ்ரீ கமடேஸ்வரர், ஸ்ரீ துர்கா, ஸ்ரீ சண்டி மகேஸ்வரர், பைரவர், பிரம்மா, சூரிய, சந்திரர்கள் எல்லாம் இருக்காங்க. வெளிப்பிரகாரத்துல சித்தி விநாயகர், கொடிமரம், வட கதிர்காம முருகன், ஸ்ரீ சித்தி புத்தி விநாயகர்,
ஸ்ரீ காயத்ரி, ஸ்ரீ துர்கா, யாகசாலை, ஸ்ரீ நடராஜர், ஸ்ரீ மகாமேரு. ஆமாங்க, நல்ல பெரிய மேரு. அந்த மேருவை தரிசிக்க தரிசிக்க புண்ணியம். எந்த கோவில்ல மேரு இருக்கோ, எந்த கோவில்ல ஸ்ரீ சக்கரம் இருக்கோ, அங்க குங்குமம் வாங்கி சுமங்கலிகள் அணந்தால் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை நாம் பெறலாம். ஸ்ரீ வீரபத்ர மகா காளியம்மன், ஸ்ரீ நாகேந்திரன், ஸ்ரீ விஸ்வ பிரம்மா. யார் இந்த விஸ்வ பிரம்மா? இந்த விஸ்வத்தை படைத்த விஸ்வ பிரம்மா. 18 கோடி அண்டங்களும் அவனால்தான் படைக்கப்பட்டது. அதத்தான் விராட் விஸ்வ பிரம்மா அப்படிம்பாங்க. எங்கிருந்து வந்தோமோ அங்கே நம்ம போகணும்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது அத்தனையும் இந்த விராட் விஸ்வ பிரம்மாவையே சாரும். பிரத்யங்கிரா தேவி சுத்து பிரகாரத்துல இருப்பாங்க. திருமணமாகி குழந்தை பாக்கியம் வேண்டவங்க, நல்ல கணவன் வேணும், நல்ல மனைவி வேணும் அப்படிங்கிறவங்க இந்த காளிகாம்பாள் கருவறையில் உள்ள மூலவருக்கு மஞ்சளால் அபிஷேகம் செய்து அந்த மஞ்சளை பயன்படுத்தி வந்தால் விரைவில் பலன் கிடைக்கும். இந்த மஞ்சளை ஒன்னா உள்ளுக்கு சாப்பிடலாமா, இல்ல திருமுகத்துக்கும் திரு மாங்கல்யத்துக்கும் திரு கரத்துக்கும் பூசிக்கலாம். இடுப்புக்கு கீழே பூசக்கூடாதான். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றி வழிபடலாம். மேற்கு நோக்கிய நிலையிலே ஆஞ்சநேயரை வழிபட நினைத்த காரியம் கைகூடும். கம்புச்செட்டி தெருவில் உள்ள கிழக்கு கோபுர வாசல் குணவாயில் என்றும், அரண்மனைக்கார தெருவில் உள்ள மேற்கு கோபுர வாசல் குடவாசல் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த தலத்தின் வடமேற்கு பகுதியில வகோர வீரபத்ர சுவாமி இருக்கார். பௌர்ணமி தினத்துக்கு அவருக்கும் வெற்றிலை மாலை சாத்தி வழிபட்டால் பில்லி சூன்யம் ஏவல் விலகிவிடும். முருகா. டி.எம். சௌந்தரராஜன் பாடிய இந்த பாட்டு மிகவும் இனிமையான இந்த பாட்டு. இயற்றியவர் ஸ்ரீ ஆண்டவன் பிச்சி. இந்த ஆண்டவன் பிச்சி ரொம்ப வாழ்க்கையில கஷ்டப்பட்டு, அவங்க படாத அவமானம் இல்லை, அந்த பெண் அனுபவிக்காத கொடுமை இல்லை. ஒரு முறை அவங்கள காஞ்சி மகான் பார்த்துட்டு, நீ போய் காளிகாம்பாள் கோவில்ல வழிபடுன்னு சொல்ல, இந்த ஸ்ரீ ஆண்டவன் பிச்சி உள்ளம் ஒரு உதையா பாட்டை பாடிட்டு இருந்து அங்கேயே முக்தி அடைஞ்சிட்டாங்க. அந்த பாட்டை அங்க செதுக்கி வச்சிருக்காங்களாம். அடியேன் போகும்போது இந்த விவரம் தெரியாது, அதனால நான் பார்க்கல. அதுக்கப்புறம் இந்த பாட்டு 1952ஆம் ஆண்டு காளிகாம்பாள் கோவிலில் உள்ள வட கதிர்காம முருகப்பெருமான் சன்னதி முன்பு அமர்ந்து இந்த பாடலை அவங்க பாடினாங்க. அந்த பாட்டு அங்க கற்பலகையில செதுக்கி இருக்கு. அதை பார்த்து நம்ம டி.எம். சௌந்தரராஜன் பாடினார். இந்த தலத்தின் ஸ்தல விருட்சம் மாமரம். இந்த ஸ்ரீசக்கர கோவில்ல நாம வழிபடும் பொழுது உலகத்துல இருக்கிற அத்தனை தெய்வங்களையும் வழிபட்ட புண்ணிய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நினைக்க முக்தி, பிறக்க முக்தி, அவளை வணங்க முக்தி. 3 கால பூஜை நடக்குது. எல்லா மாசத்தையும் விட கார்த்திகை மாசம்தான் இங்க விசேஷம். இங்க இருக்கிற அம்பாள் முன்னாடி ஒரு சிறப்பான ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் நடக்குதுங்க. விஐபிக்கு தரிசனம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் வரிசையில வாங்க, காத்து இருந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. சிறப்பு கட்டணமும் கிடையாது. யாரா இருந்தாலும் நீ வரிசையா வா. அதே மாதிரி அர்த்த ஜாம பூஜை ரொம்ப விசேஷம். கார்த்திகை மாசம் ரொம்ப நல்லா விசேஷம் நடக்கும். காளி பிறந்த தினமான கார்த்திகை அமாவாசை தினத்தன்று காளி ஜெயந்தி விழா மிக சிறப்பு. இந்த தலம் தோன்றி சுமார் 3000 5000 ஆண்டுகள் இருக்கலாம். காளிகாம்பாள் சன்னதி முன்பு 12 கால் மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்துல கொஞ்ச நேரம் அமர்ந்து தியானம் செய்தால் மனதுக்கு புத்துணர்ச்சி கிடைக்குமா. இவ்வளவு விசேஷங்கள் பொருந்திய இந்த காளிகாம்பாள் ஆலயத்துல இருக்கிற கிண்ணி தேர் தாங்க அதிசயத்திலும் அதிசயம். இன்னி வரைக்குமே அந்த கிண்ணி தேர் மாதிரி வேற எங்கேயும் நாம பார்க்க முடியாது. இந்த காளிகாம்பாள் அருள் புரியும் இந்த தலத்துல இந்திரன், குபேரன், விராட் புருஷனான ஸ்ரீ விஸ்வகர்மா கும்பிட்டிருக்காங்க. இந்த காளிகாம்பாள் அவதரித்த அமாவாசை அன்று இது ஸ்வர்ணபுரின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நாகலோகத்தை சேர்ந்தவர்கள், தேவலோகத்தை சேர்ந்தவர்கள் அன்னை காளிகாம்பாளை வழிபட்டு அவங்க ஜென்மத்தை சாபல்யம் நீக்கி இருக்காங்க. காஞ்சி விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தங்கி இருந்து பூஜை பண்ணி இருக்காங்க. இந்த கோவிலை ஆடி திருவிழா விசேஷமா நடக்கும். வேறு எங்கேயும் இல்லாத ஒரு பூஜை இங்க சுவாசினி பூஜைன்னு நடக்குறாங்க.
சுவாசினினா நம்ம லலிதா நாம சொல்லுவோம். ஓம் சுவாசின்யை நமஹ. ஓம் சுவாசின் அர்ச்சன பிரியாயை நமஹ. நமக்கு 60 வயசு ஆச்சு சுமங்கலி. அப்ப நாம சுவாசினி. நாம ஒரு இந்த மோதிர விரலும் கட்டை விரலும் இணைந்த இந்த இடத்துல குங்குமத்தை எடுத்து சுவாசினி சுவாசினி அர்ச்சன பிரியாயை அப்படின்னு சொல்லி அவங்க பாதார விந்தத்துல வச்சா நம்முடைய மாங்கல்ய பலம் கூடும். அந்த சுவாசினி பூஜை இங்க நடக்குதான். சுவாசினி சங்கமே இருக்குதான். எல்லா கோவில்களிலும் இல்லாத வாசல்களும் கிண்ணி தேர்களும் மொத்தம் இந்த கோயிலை பத்தி மட்டுமே 60 தகவல்களை கொடுத்திருக்காங்க. நான் முக்கியமானது மட்டும் இங்க பகிர்ந்திருக்கேன். ராத்திரி நேரத்துல அர்த்தஜாம பூஜை நடந்தாலும் யாரும் இங்க வந்து தங்கக்கூடாது. அந்த கோவிலுக்குள்ள இப்போ ஒருத்தர் போனோம்னா ராத்திரி தங்கிடலாம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? திருப்பதி எல்லாம் போனா இப்ப எல்லாம் வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரத்துல தரிசனம் கிடைச்சிடுது. முந்தைய எல்லாம் போனா ஒரு நாள் தங்கி கூட போவாங்க. அந்த மாதிரி தங்கக்கூடாது. இந்த தலத்துக்காக அருகிலே உள்ள 3 மனைகள் சுமார் 2 கோடி மதிப்புல வாங்கப்பட்டு ஆலய விஸ்தரிப்பு பணி நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அது இப்ப நடந்து முடிஞ்சிருக்கலாம். கார்த்திகை அமாவாசை தினத்தன்னைக்கும் வைகாசி பிரம்மோற்சவத்தன்னைக்கும் நாம இந்த ஸ்தலத்துல இருந்தா அது நாம பூர்வ ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம். இன்னைக்கு இந்த காளிய பத்தி தேர்களை பற்றி கொஞ்சம் பத்தியும் நாம இன்னைக்கு பேசக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதாதேவியின் பொற்பாத கமலங்களுக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். ஜெய் வாசவி. நற்பவி நற்பவி.